ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துகள். கிறிஸ்மஸ் நாட்கள் இருக்கிற உங்களுக்கு அனைவருக்கும் மீண்டும் ஒரு விசையாய் கிறிஸ்மஸ் நற்செய்தி வாழ்த்துக்களையும் இந்த காலை வேளையில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நம் அனைவரும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க நீங்கள் ஆவலோடு கூட இருக்கிறீர்கள். தேவன் என்னோடு என்ன பேச போகிறார் என்று சொல்லி நீங்கள் காத்திருக்கிறீர்கள். ஆண்டவர் நிச்சயமாக உங்களோடு கூட பேச போகிறார். நம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய வாசனத்துக்கு முன்பாக ஆண்டவர் என்னோடு பேசும் என்று சொல்லி நாம் கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபித்து விட்டு அதற்கு பின்பாக தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த அருமையான காலை வேளையிலும் தேவனுடைய வார்த்தையை கேட்க காத்திருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் அவர்களோடு கூட பேசுவீராக. நான் சிறுகவும் நீர் பெருக வேண்டுமப்பா. என்னை மறைத்து உம்முடைய வார்த்தையை நீர் வெளிப்படுத்துங்க. ஒவ்வொருவருக்கும் தேவையான வார்த்தையை கொடுத்து அவர்கள் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியம் நிச்சயம். துதிக மகிமையாக உமக்கு செலுத்துகிறோம். மீட்பராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த காலவெளியை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் ஒரு விசையாய் உங்களை ஆண்டவருடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முதலாவது ஒரு தேவனுடைய வார்த்தையை நான் வாசிக்கிறேன். அந்த நாம் தியானித்து ஆண்டவருக்குள்ளாக நாம் இன்றைக்கு பலப்பட போகிறோம். தேவனை நாம் ஆராதிக்க, தேவனை துதிக்க, தேவனை மகிமைப்படுத்த ஆண்டவர் இந்த உலகத்திலே நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த உலகத்திலே ஆண்டவர் நம்மை படைத்த ஒரு நோக்கம் உண்டு. அது முக்கியமான நோக்கம் என்னவென்றால் அவரை துதிப்பது. அவரை துதிக்கும் போது ஆண்டவர் மகிமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை செய்கிறவராக இருக்கிறார். இதை உணர்ந்த அருமையான பக்தன் தாவீது இப்படியாய் எழுதி வைத்திருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 33ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை இப்படியாய் அவர் எழுதி வைத்திருக்கிறார். நீதிமான்களே, கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். ஆம் பிரியமானவர்களே, துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். துதியிலே ஆண்டவர் பிரியப்படுகிறவர், துதியிலே ஆண்டவர் வாழ்கிறவர். ஆண்டவர் துதிக்கும் போது இறங்கி வருகிறவர் என்று சொல்லி நாம் பல நிலைகளிலே நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இந்த துதி என்பது அசாதாரணமான காரியங்களை அது செய்து முடிக்க வல்லமையுள்ளதாக இருக்கிறது. துதிக்கும் போது, கர்த்தரை உயர்த்தும் போது, கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். ஜனங்கள் அற்புதங்களை கண்டார்கள். ஜனங்கள் ஆச்சரியமான காரியங்களை அவர்கள் பார்த்தார்கள் என்று நாம் வேதத்திலே அநேக இடங்களிலே நாம் வாசித்திருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். இந்த காலை வேளையிலே கூட இந்த துதியை பற்றி நாம் சில காரியங்களை தியானிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே துதி என்பது ஒரு முக்கியமான பகுதியாக இருக்கிறது. நாம் ஜெபத்துக்கு அதிக நேரங்களை ஒதுக்குவார்கள். வேத வசனம் தியானத்துக்கு என்று அதிக நேரம் ஒதுக்குகிறார்கள். ஆனால் நாம் எவ்வளவு நேரம் கர்த்தரை துதிக்கிறோம், எவ்வளவு நேரம் கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம், எவ்வளவு நேரம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம் என்று சொல்லி நாம் இந்த நாட்களில் அதிகமாய் நாம் நினைத்து பார்க்க போகிறோம். அதற்காகவே தேவன் இந்த காலை வேளையிலே இந்த வசனத்தை என்னோடு கூட பேசினார். அதைத்தான் உங்களுக்கு நாங்கள் கொடுக்க வாஞ்சையாய் இருக்கிறோம். துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். ஆண்டவர் எல்லாருடைய துதியிலும் அவர் பிரியப்படுகிறவர் அல்ல. நாம் உலகத்திலே பலர் பல நிலைமையிலிருந்து கர்த்தரை துதிக்கிறார்கள். முழு உள்ளத்தோடு உம்மை ஆராதிப்பேன் என்று பக்தன் சொல்லுகிறான். அதே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர்களை சொல்லும்போது நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன் என்று சொல்லுகிறார். இந்த வசனத்தினுடைய ஆழங்களை கவனித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தைகளை ஆவியோடு கூட பாடுவது, கருத்தோடு கூட பாடுவது. நாம் சபைக்கு போகும்போது இந்த வசனத்தை நாம் நினைவு கூறுவர்களாக இருக்கிறோம். துதித்தலுடனே சங்கீதம் 100ஆம் சங்கீதத்தில் இந்த வசனங்கள் முழுவதும் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் வீட்டில் எடுத்து வாசிக்கும்படியே உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் அதில் துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வாருங்கள், சந்தோஷத்துடனே களி கூறுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுலும் தன்னுடைய வாக்கியத்தில் உரைக்கிறார். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். இந்த வசனத்தினுடைய உள் ஆழம் என்ன, உள் அர்த்தம் என்ன? அவர் ஆவியிலே தான் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தான் அப்போஸ்தலனாகிய பவுலை நடத்துகிறவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுல், அப்படிப்பட்ட தேவதாசன் சொல்லுகிறார், நான் ஆவியோடு பாடுவேன். இன்றைக்கு ஆவி இல்லாமல் ஏதோ ஒரு இசைக்காக அல்லது மற்றவர்கள் பாடுகிறார்களே, மற்றவர்கள் சபையிலே ஆராதிக்கிறார்களே, அந்த நேரத்தில் நான் ஆராதிக்கவில்லை என்றால், கர்த்தரை துதிக்கவில்லை என்றால், நான் கைகளை உயர்த்தவில்லை என்றால் என்னை என்ன நினைப்பார்கள் என்று சொல்லி அநேகர் மற்றவர்களுக்காக ஆராதிக்கிறார்கள். அப்படி ஆராதிக்க உங்களையும் என்னையும்
ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை அவர் செய்த அதிசயங்களை நினைவு கூறுங்கள் என்று நாளாகமத்திலே அருமையான பக்தன் எழுதி வைத்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், அவர் செய்த வாக்கின் உரைத்த அற்புத அடையாளங்களை நினைவு கூறுங்கள், அவர் செய்த ஆச்சரியமான கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள் என்று சொல்லி பக்தனாகிய தாவீது அநேக இடங்களிலே சொல்லுகிறார். அதிலும் விசேஷமாக சங்கீதம் 150 சங்கீதத்திலே அவர் சொல்லுகிற வாக்கியங்களை நீங்கள் தியானித்து பார்ப்பீர்கள் என்றால் மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். சங்கீதம் 150 சங்கீதம் முழுவதுமே அவர் முழுவதுமாக துதிப்பதற்காகவே, துதிப்பதினாலே என்ன நடக்கிறது, அந்த துதியினாலே கர்த்தர் எப்படியெல்லாம் மகிமைப்படுகிறார் என்று சொல்லி அவர் ஆச்சரியமாக எழுதி வைத்திருக்கிறார். அந்த சங்கீதத்தை ஒரு முறை கூட நாம் வாசித்து விடுவோம். சங்கீதம் 150 சங்கீதம், அதனுடைய முதல் வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரைக்கும் சின்ன அதிகாரம் தான், அதை நாம் வாசிக்க போகிறோம். அல்லேலூயா, தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள், அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். இந்த முதலாவது வசனத்தை கவனித்து பாருங்கள். கர்த்தரை துதிக்க அவர் முதலாவது துதிக்கிறேன் ஆண்டவர் என்று சொல்லாமல் அல்லேலூயா என்று சொல்லுகிறார். இதைத்தான் வெளிப்படுத்தத்திலே நாம் வாசிக்கிறோம். திரளான ஜனங்கள் வந்து அல்லேலூயா, ரட்சணியமும் வல்லமையும் மகிமையும் துதியும் தேவனுக்கு உண்டாவதாக என்று சொல்லி அந்த வெள்ளை சிங்காசனத்திற்கு முன்னின்று நின்று அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சகல கோத்திரத்தார், சகல பாஷைக்காரர்கள், சகல ஜனங்களும் அங்கே வந்து ஆண்டவரை துதித்தார்கள், ஆண்டவரை கனப்படுத்துகிறார்கள், ஆண்டவரை உயர்த்துகிறார்கள். பிரியமானவர்களே, சகல ஜனங்களும் அங்கே இருந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள். இந்த இடத்துலையும் அதே வார்த்தையை தான் பக்தனாகிய தாவீதும் சொல்லுகிறார். அல்லேலூயா, தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். நம்ம ஆலயத்திலே துதிப்போம், எல்லாருக்கு முன்பாக கைகளை உயர்த்தி ஆராதிப்போம், எல்லாருக்கு முன்பாக தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருப்போம், எல்லாருக்கு முன்பாக கர்த்தரை நாம் பாடிவிட்டு வந்து விடுவோம். ஆனால் நாம் வீட்டுக்கு வந்த பின்பு நம் தனிப்பட்ட நேரத்தில், நம் தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவனை எந்த அளவுக்கு ஆராதிக்கிறோம், தேவனை எந்த அளவுக்கு நாம் துதிக்கிறோம். நம் மற்ற காரியங்களில் விட கர்த்தரை துதிக்கும் போது, கர்த்தரை ஆராதிக்கும் போது, கைகளை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது தேவன் நமக்காக யுத்தம் செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, தேவன் நமக்காக யுத்தங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் துதியிலே இருக்கிறவர். அவர் துதிக்கும் போது இறங்கி வந்து அவர் எரிகோ கோட்டைகளை தகர்க்கிறவர். இதைத்தான் யோசுவா செய்தவராயிருந்தார். அவர் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து எழுந்தருளும் போது, லேவியர்கள் ஆசாரிகள் கர்த்தரை துதித்த போது, அந்த எரிகோ கோட்டைக்கு முன்பாக என்ன செய்வதென்று தெரியாத நேரத்தில் ஆண்டவரை துதித்தார்கள். ஆண்டவர் அற்புதமான கிரியைகளை செய்கிறவராக இருக்கிறார். இதைத்தான் நாம் சொல்லுகிறோம், ஆண்டவரை துதியுங்கள், உங்கள் கட்டுகள் உடையும், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் மாறும், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் விலகும் என்று சொல்லி நாம் அநேக வேளையில கேட்டிருக்கிறோம். ஆகையினாலே கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கும் போது, கர்த்தரை உயர்த்த ஆரம்பிக்கும் போது, கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில பல அற்புதங்களை பார்க்கிறோம், பல அதிசயமான கிரியைகளை கர்த்தர் நமக்காக செய்கிறவராய் இருக்கிறார். இந்த காலைவேளை இந்த வார்த்தையை கேட்கிற நீங்களும் எல்லா சூழ்நிலையும் கர்த்தரை துதித்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இந்த நாளிலும் ஆண்டவர் பிறந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிறிஸ்துமஸ் நாட்களிலே சந்தோஷமாய் இருக்கிற நீங்கள் கர்த்தரை இன்னும் அதிகமாய் துதிக்க வேண்டும். ஏனென்றால் அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் இரட்சகராக வந்து உதித்த நாள். அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்முடைய பாவங்களை மீட்க, நம்முடைய சாபத்திலிருந்து விடுதலை தர, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் இந்த மண் உலகத்துக்கு வந்தார். அப்பேற்பட்ட விண்ணுலகை விட்டு அவர் இந்த மண் உலகத்துக்கு வந்து நம்மை மீட்டெடுத்தார். ஆகில் தான் சொல்லுகிறார், அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம் எது? அருமையான பக்தன் இப்படியாய் பவுல் சொல்லுகிறார் கொரிந்தியரில், நீங்களே தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். அப்போ பரிசுத்த ஸ்தலம் என்பது நாம் எங்கேயோ போய் ஆராதிப்பதில்லை. ஆண்டவர் ஆலயத்தில் விசேஷமாக இருக்கிறார். நான் சபையிலே உலாவி வருகிறேன், நான் ஆலயத்திலே வாசம் பண்ணுகிறேன் என்று சங்கீதம் 132 12 13 14 வசனங்களை நான் தொடர்ந்து வாசிப்போம்னால், இதை நான் விரும்பினபடியினால் இங்கே வாசம் பண்ணுவேன். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டார், அங்கே இருக்கிறேன், நான் இங்கே வாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அப்போ பரிசுத்த ஸ்தலம், ஆலயம் என்பது விசேஷமானது. நம்ம எல்லாரும் கூடி ஆராதிக்க, தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கர்த்தரை உயர்த்துகிற ஒரு இடமா இருக்கிறது.
ஆனால் ஆண்டவர் இன்னொரு இடத்துல அருமையான பக்தனை வைத்து, பவுலை வைத்து எழுதுகிறார், நீங்களே தேவனுடைய ஆலயம், நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். அப்படி தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறபடினால் ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்திலிருந்து, உங்களுடைய இதயத்திலிருந்து ஆண்டவருடைய அந்த துதி எழும்புகிறதா? ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற அந்த சந்தோஷம் நிறைந்த, மகிமை நிறைந்த அந்த வார்த்தையினாலே நீங்கள் கர்த்தரை உயர்த்துகிறீர்களா? இன்னைக்கு அநேகர் கேட்பார்கள், கர்த்தரை துதிப்பதற்கு என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை, கர்த்தரை ஆராதிப்பதற்கு என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை என்று சொல்லுவார்கள். இல்லை பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்கள் துதியை அருமையாக எதிர்பார்க்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் கொடுத்த எல்லா நன்மைகள் நினைத்து பாருங்கள், உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் நல்ல சுகம் கொடுத்திருக்கிறார், நல்ல பலன் கொடுத்திருக்கிறார், நல்ல ஜீவனை கொடுத்திருக்கிறார், தேவையான வருமானத்தை கொடுத்திருக்கிறார், எல்லா நன்மைகளையும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இப்படிப்பட்ட தேவனை நாம் துதிக்காமல் இருக்க முடியுமா? ஒருவேளை உணவு கூட இல்லாமல் எத்தனையோ பேர் இன்றைக்கு பல விதங்களிலே கஷ்டப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். சுகவீனத்தோடு எத்தனையோ பேர் மருத்துவமனையில் இருக்கிறார்கள். எத்தனையோ பேர் வேதனையோடு, வாழ்க்கையிலே நிம்மதி இல்லாமல், வாழ்க்கையிலே மன கவலையோடு கூட, மன பாரத்தோடு இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் உங்களை அப்படி விடவில்லை. தம்முடைய பிள்ளைகள் அவர் விசேஷமாய் நடத்துகிறவராய் இருக்கிறார். அங்கெல்லாம் சொல்லுகிறார், பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். உங்கள் இதயம்தான் பரிசுத்த ஸ்தலம், உங்கள் இதயம்தான் தேவனுடைய ஆலயம். ஆகையினால் அந்த இதயத்தில் இருந்து ஆண்டவர் அந்த உள்ளத்திலே தங்கியிருக்கிற உங்கள் உள்ளத்திலிருந்து அவரை துதித்து பாருங்கள். மனதார துதியுங்கள், மனதார ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் என்று 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதி வைத்திருக்கிறார். அதனால எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரம் பண்ணும்போது ஆண்டவருடைய துதி எல்லா சூழ்நிலையும், என் பிள்ளை என்னை மகிமைப்படுத்துகிறான், எல்லா நிலைமையிலும் என் பிள்ளை என்னை உயர்த்துகிறான், எல்லா நிலைமையிலும் என்னுடைய பிள்ளை என்னை உயர்த்தி கொண்டே இருக்கிறான்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்காக இறங்கி வருகிறவராக இருக்கிறார். அப்படி செய்யும்போது ஆண்டவர் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற தீமைகளையும், உங்களுக்கு விரோதமாக இருக்கிற சத்துருவின் கோட்டைகளையும், உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் அதை அப்படியே மாற்றி அதை ஜெயமாய் மாற்ற கர்த்தர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா! கர்த்தர் வல்லமையுள்ளவராய் இறங்கி வருவார். ஆகில் தான் தாவீது சொல்லுகிறார் இந்த இடத்துல, தேவனை துதியுங்கள், பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து துதியுங்கள். அப்படி துதிக்கும் போது ஆண்டவர் என்னென்ன கிரியைகளை செய்கிறார் பாருங்கள். அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்திய அவருடைய பரிசுத்த நாமத்திற்காக, அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். ஹல்லேலூயா! மாட்சிமை பொருந்திய நாமம், அவருடைய மகத்துவம் நிறைந்தது அவருடைய நாமம். எவ்வளவு பெரியவர் நம் ஆண்டவர்! அண்ட சராசரங்களை படைத்தவர், காணக்கூடாத இறைவன், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறார் என்று 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட தேவன் நமக்காக, உங்களுக்காக, எனக்காக, இந்த பூமியில் இருக்க அத்தனை ஜாதி ஜனங்களுக்காக, எல்லா மொழி பாஷைக்காரர்களுக்காக அவர் இறங்கி வந்து தன்னை வெளிப்படுத்தினார். இப்படிப்பட்ட தேவனை நாம் அறிந்திருக்கிறோம். இவர்தான் ஜீவனுள்ள தேவன், இவர்தான் இரட்சகர், இவர்தான் மீட்பர் என்று அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். அவருடைய மாட்சிமை எவ்வளவு பெரியது! காணவே கூடாதவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர். நம்ம ஒரு வெளிச்சத்தை பார்க்க முடியாமல் எத்தனையோ இடங்களிலே தடுமாறுகிறோம். சூரியனை நம்மால் பார்க்க முடியாது. இரவு நேரத்திலே வாகனத்திலே போகும்போது நம்மளால் அந்த எதிர்க்கே வருகிற வண்டியினுடைய வெளிச்சம் நம்முடைய கண்களை கூசுகிறதா இருக்கிறது. இது மனிதன் உண்டாக்கின ஒரு வெளிச்சத்தை நம்மால் பார்க்க முடியவில்லை. ஆனால் காணக்கூடாத இறைவன் தன்னை வெளிப்படுத்தினார். ஒருவரும் காணக்கூடாத தேவனை, பிதாவாகிய தேவனே அவரை உலகத்திற்கு மனுஷகுமாரனாக அனுப்பி, இயேசு கிறிஸ்துவாக நமக்கு இரட்சகரை அனுப்பி நமக்காக இந்த நாட்களை தந்திருக்கிறார். ஆகையினாலே அதை நினைத்து நாம் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும், அதை நினைத்து நாம் துதிக்க வேண்டும், அதை நினைத்து நாம் அவரை மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்கிறார். அவருக்கு நாமம் மாட்சிமையுடையது, அவருடைய நாமம் மகிமை பொருந்தியது. அந்த மகிமையை நாம் துதிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் நம்மை மகிமைப்படுத்தி உயர்த்துகிறவராக இருக்கிறார். எங்கே என் பிள்ளைகள் துதிக்கிறார்கள், எங்கே என்னை உயர்த்துகிறார்கள், ஆகினால் அந்த பிள்ளையை உயர்த்துகிறேன், அந்த பிள்ளையை நான் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு அற்புதமான ஒரு வசனம். நாம் அநேக நேரங்களிலே இந்த வசனத்தை கேட்டிருப்போம். ஆனால் அந்த வசனத்தினுடைய விளக்கத்தை அருமையாய் ஆண்டவர் இந்த இடத்துல எழுதி வைத்திருக்கிறார். பாருங்கள், யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்த பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசிர்வதிப்பேன்.
என்னை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த வார்த்தையை கவனிங்கள். யாத்திராகமம் 20:24 ஆண்டவர் இப்படியா எழுதி வைத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே இப்படி ஒரு அருமையான வார்த்தையை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் துதித்து கொண்டு வருகிறார்கள், செங்கடலையில் தாண்டுகிறார்கள், அற்புதமாய் ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறார்கள். ஆண்டவர் மகிமையான காரியங்களை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். அப்படி மகிமையான காரியங்களை ஆண்டவர் செய்து வரும்போது, ஆண்டவர் ஆச்சரியமான கிரிகளை நடப்பிக்கும் போது அவரை துதிப்பது, அவரை ஆராதிப்பது, அவரை உயர்த்துவது நம்முடைய கடமையாக இருக்கிறது. நம்மேல் கர்த்தர் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஏனென்றால் இந்த துதி நம்முடைய மனக்கவலைகளை விட்டு நம்மை விட்டு அகலச் செய்கிறது, நம்முடைய பாரங்களை நம்மை விட்டு அகலச் செய்கிறது, நம்முடைய வேதனைகளை நம்மை விட்டு அகலச் செய்கிறது. நாம் துதிக்கும் போது கர்த்தர் நமக்காக யுத்தங்களை துவங்குகிறாய் இருக்கிறார், உங்களுக்காக பெரிய காரியங்களை நடப்பிக்கிறவராய் இருக்கிறார். ஆகினால்தான் தாவீது இதை கண்டபடியினால், தாவீது இதை பார்த்தபடினால் அவர் சொல்லுகிறார், கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று சங்கீதம் 126 சங்கீதத்திலே அவர் ஒரு அற்புதமான வார்த்தையை எழுதி வைத்திருக்கிறார். சங்கீதம் 126 சங்கீதம் 3 வசனத்திலே சொல்லுகிறார், கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று சொல்லி அவர் துதிக்கிறார்கள். அவர்கள் கர்த்தரை துதிக்கிறார். கர்த்தரை துதிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை இந்த காலை வேளையிலே இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு மிகப்பெரிய வியாதி இருக்கிறது, எனக்கு மிகப்பெரிய வேதனை என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது, மிகப்பெரிய கடனில் நான் இருக்கிறேன், மிகப்பெரிய வாழ்க்கையில சொல்ல முடியாத அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வைக்கு முன்பாக அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவருடைய பார்வைக்கு முன்பாக அது ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மனிதன் நமக்கு முற்றுப்புள்ளி வைக்க பொதுவாக நம் படிக்கிற பாடங்களிலே ஒரு டாட் வைப்பார்கள். அதற்கு பேர் ஃபுல் ஸ்டாப், இல்லை என்றால் கமா என்று சொல்லுவார்கள். அப்படி கமா போட்டு அப்படி ஃபுல் ஸ்டாப் வைக்கும்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இடைப்பட்டு அந்த ஃபுல் ஸ்டாப்பை, அந்த புள்ளியை ஆண்டவர் என்ன பண்ணுவார் என்றால் அதை தொடர்வதுவாக அதை கமாவாக மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர். இந்த வியாதியோடு கூட நீங்கள் அழிந்து விடுவீர்கள், இந்த வியாதியோடு கூட உங்கள் வாழ்க்கை இருக்காது, இந்த பிரச்சனைக்கு பின்பாக நீங்கள் பலவிதமான இக்கட்டுகளை சந்திப்பீர்கள் என்று சொல்வார்கள். ஆனால் அதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீர்கள். தேவன் உங்களை உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். தேவன் உங்களை வாழ்க்கையை தூக்கி எடுக்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் உங்களுடைய மேன்மையான வழிகளை திறக்கிறவராய் இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்போ தேவனை துதித்தார்கள். எப்போ தேவன் பிறந்தபோது கூட பரம சேனையின் திரள் தோன்றி தேவனை துதித்தார்கள் என்று லூக்கா புஸ்தகத்திலே நாம் வாசித்திருக்கிறோம். கிறிஸ்துமஸ் நற்செய்தி நாட்களிலே அதிகமாய் வாசிக்கப்படுகிற அந்த வசனத்தை நாம் எல்லாரும் வாசித்திருப்போம். அருமையான ஒரு வசனத்தை அந்த இடத்துல எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள் ஆவியானவர். லூக்கா 2 அதிகாரத்திலே இந்த வசனம் இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாரும் இந்த வசனத்தை அநேக முறை பார்த்திருக்கிறோம். லூக்கா 2 அதிகாரத்திலே 13 வசனத்தையும் 14 வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். அந்த க்ஷணமே பரம சேனையின் திரள் அந்த தூதனுடைய தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஹல்லேலூயா. அந்த க்ஷணமே பரம சேனை, முழு தேவ தூதர்கள், பரம சேனை. பாருங்க அந்த வார்த்தை எவ்வளவு அழகாக கோடிட்டு இருக்கிறார்கள். பரம சேனை, பரலோகத்தில் இருக்கிற அந்த தேவ தூதர்கள் சேனையாக மொத்தமாக இறங்கி விட்டார்கள். ஏனென்றால் தேவாதி தேவன் அங்கிருந்து கீழே இறங்கி இருக்கிறார். அப்போ அவங்களுக்கே யோசிச்சிருப்பாங்க, நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ஆண்டவர் இருக்கிற இடத்துக்கு போவோம், ஆண்டவர் இருக்கிற இடத்துக்கு துதிப்போம், ஆண்டவர் கீழே பூமிக்கு வந்துட்டார். அந்த நிலை வரைக்கும் மனுஷன் மேல் பாவம் கோபங்கள், மனுஷன் மேல் இருந்த சாபங்களை நீக்க ஒருத்தரும் விடுதலையாக்க முடியாத போது இரட்சகராக இயேசு வந்தவுடனே மனுஷர் மேல் பிரியம் உண்டானது. அதைத்தான் அதற்கு முந்தின வசனத்திலே அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். எவ்வளோ ஒரு அற்புதமாக அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார் பாருங்க. அந்த க்ஷணமே ஆண்டவருடைய தேனை, அந்த பரம சேனை அப்படியே இறங்கி விட்டது. மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக. ஏனென்றால் அதற்கு முன்பாக வரைக்கும் மனுஷன் மேல் கோபம் இருந்தது. பாவத்தில் இருக்கிற மனுஷன், சாபத்தில் இருக்கிற மனுஷன், ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் வாழ்கிற மனுஷன் மேல் கோபம், ஆண்டவர் மேல் பற்றுதல் இல்லாத வாழ்கிற அந்த மனுஷன் மேல் கோபம் இருந்தது. ஆண்டவருக்கும் அவருக்கும் அந்த பாவங்கள் பிரித்து கொண்டே இருந்தது. ஆனால் இரட்சகர் பிறந்து விட்டார். அவர் தன்னுடைய சொந்த ஜீவனை கொடுத்து அவர் ஜனங்களை மீட்க போகிறார். ஆகினாலே அத்தனை சேனையும் கீழே இறங்கி தேவனை துதித்தார்கள்.
பூமியிலே சமாதானம், அதற்கு முன்பாக வரைக்கும் சமாதானம் இல்லாமல் இருந்தது. பூமி பலவிதமான கொடுமையான காரியங்கள். ஆண்டவர் வந்த பின்பு பல அற்புதமான மலை பிரசங்கங்களை கொடுத்து அவர் பேச போகிறார் என்று எல்லாருக்கும் தெரிந்து விட்டது. அற்புதமாக மனுஷனை திருத்தப் போகிறார், அற்புதமாக மனுஷனை விடுதலையாக்கப் போகிறார் என்று சொல்ல உடனே அந்த சேனை முழுவதும் இறங்கி மனுஷர் மேல் பிரியத்தை கொடுத்தது. அது தேவனை உயர்த்தினது. நீங்கள் இந்த காலை வேளையிலே தேவனை துதிப்பீர்கள் என்றால் உங்களுக்காக பரம சேனை வந்து இறங்கும். கர்த்தருடைய தூதர்கள் இறங்குவார்கள். உங்களுக்கான காரியங்களை அவர்கள் பொறுப்பெடுப்பார்கள். கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து உங்கள் பக்கத்திலே ஜெயத்தை தரப்போகிறார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா! அது உங்களுடைய என்ன சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தர் அதை மாற்ற வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் அதை பொறுப்பெடுக்க வல்லவராக இருக்கிறார். அவரை துதியுங்கள். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது அவர் உங்களுக்காக பெரிய காரியங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார். ஆகையினால்தான் ஆண்டவர் பாருங்க, அற்புதமான வார்த்தையை தேவன் இங்கே எழுதி வைத்திருக்கிறார். நாம் இன்னொரு வசனத்தை கூட நாம் இந்த காலையில் வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் அதனுடைய 35ஆம் வசனத்தை இந்த வேளையில நான் வாசிக்கிறேன். ஆண்டவர் இங்கு ஒரு அற்புதமான சம்பவத்தை எழுதி வைத்திருக்கிறார். என்ன நடக்கிறது? ஒரு சிறுமைப்பட்ட ஒரு மகள் லேயாள், தன்னுடைய பார்வை கூச்ச பார்வையாக இருக்கிறதுன்னு சொல்லி கணவரால் ஒதுக்கப்பட்டு வேதனையோடு இருந்த மகள் தான் இந்த லேயாள். இப்படிப்பட்ட லேயாளுக்கு வாழ்க்கை அமையுமா அமையாதா என்று சொல்லி அவர்கள் காத்திருந்த போது, ஏனென்றால் என்னுடைய உறவின் முறையாக இருக்கிற யாக்கோபு என்னுடைய தங்கையை அவர் விரும்புகிறார் என்று சொல்லி அநேக நேரம் அவர்கள் பார்த்திருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், லேயாள் சிறுமைப்பட்டிருக்கிறதை, ஒதுக்கப்படுகிறதை நினைத்து முதலாவது லேயாளுக்கு திருமணம் முடிகிறது. அப்படி இருந்தும் ஆண்டவர் நியமித்த காரியங்களை பார்க்கலும் பாருங்கள், யாக்கோபு ராகேலை தான் அதிகமாய் நேசித்து கொண்டே இருந்தார். ஆனால் பாருங்க, ஆண்டவர் லேயாளுக்கு பிள்ளைகளாக கொடுத்து கொண்டே இருந்தார். எவ்வளோ ஒரு ஆச்சரியம்! நீங்கள் சிறுமைப்பட்டிருக்கிறீர்களா? ஒதுக்கப்பட்டிருக்கிறீர்களா? மற்றவர்கள் நேசிக்கவில்லை, மற்றவர்கள் உங்களை தள்ளி வைத்திருக்கிறன்னு நினைக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களுக்கு தான் முதலாவது ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஏனென்றால் அவர் சிறுமைப்பட்டவர்களை கண்ணோக்குகிறவர், சிறுமைப்பட்டவனை ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அதை அங்கீகரிக்கிறவர் என்று தாவீது எழுதி வைத்திருக்கிறார். சிறுமையானவர்களை கண்ணோக்குகிற தேவன். நீங்கள் ஆவிலே சிறுமையாக இருக்கலாம், ஆத்மாவிலே சிறுமையாக இருக்கலாம். சில நேரத்தில் நம் சரீரத்தில் கூட சில காரியங்கள் நமக்கு சிறுமையான காரியங்கள் இருக்கலாம். அது ஒருவேளை உறவாக இருக்கலாம், அன்புக்காக எங்கே இருக்கலாம், ஒருவேளை நமக்கு வருமானம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது நம்முடைய வீடு, நம்முடைய நிலைமை, நம்முடைய பொருளாதாரம் எல்லாம் சிறுமையாக இருக்கலாம். நீங்கள் அதை பார்க்க வேண்டாம். சிறுமையானவனை தூக்கி எடுத்து சிங்காசனத்தில் உயர்த்துகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா! அந்த சிறுமைப்பட்டிருந்த அந்த வார்த்தை ஒரு அருமையாய் அந்த லேயாளை எழுதுகிறார் பாருங்கள். ஆதியாகமம் 29:35 இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. மறுபடியும் அவள் கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா! அந்த சிறுமை, நான் மறுபடியுமாக ஜெயத்தை எடுத்தேன், 4வது பிள்ளையை பெற்றெடுத்த போது அவர்கள் சொல்லுகிறார்கள், இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன், இப்போது கர்த்தரை துதிப்பேன் என்றால் ஆண்டவர் அளவுக்கு அதிகமான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அவர்கள் ஒவ்வொரு முறையும் கர்த்தரை துதித்து கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். கர்த்தர் இதை எனக்கு கொடுத்தார், கர்த்தர் இதை எனக்கு செய்தார் என்று சொல்லி. ஆனால் 4வது பிள்ளையை யூதா பெற்றெடுக்கும் போது அவர்கள் கர்த்தரை துதிப்பேன் என்று சொன்னார்கள். செம்மையானவர்களுக்கு துதி செய்வது தகும் என்று சங்கீதம் 33:1 நாம் வாசித்தது போல, நீங்கள் செம்மையானவர்களாக இருந்து ஆண்டருடைய ஆலயமாகிய நீங்கள் இருந்து ஆண்டருடைய ஆலயத்துக்குள்ளே இருந்து உங்களுக்குள்ளே செம்மை இருந்து பரிசுத்தத்தோடு வாழும்போது அந்த துதியை கர்த்தர் முகர்கிறவராக இருக்கிறார். இதைத்தான் நோவாவுடைய காலத்திலும் நோவா செய்தவராக இருந்தார். நோவா அந்த பேழையை விட்டு வெளியே வரும்போது அவர் கர்த்தருக்கென்று ஒரு தூப பீடத்தை கட்டி அருமையாய் ஒரு பலிபீடத்தில் எழுப்பி ஆண்டவர் அற்புதமாக அவருக்கு சுகந்த வாசனை பலியிட்ட போது ஆண்டவர் அதை முகர்ந்தார் என்று சொல்லி ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 8:27 சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்போது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் இந்த சுகந்த வாசனையை ஏற்றுக்கொள்கிறார். அந்த துதி ஏற்கப்பட்ட உடனே ஆண்டவர் சுகந்த வாசனையை ஏற்றுக்கொண்டார். மனுஷனிடத்திலிருந்து வருகிற அந்த ஆசீர்வாதமாக ஆண்டவர் அதை நினைக்கிறார். அதை வைத்து உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் பாருங்க எவ்வளவு ஒரு அற்புதமாக அந்த ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். அதை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுக்கிறார். கர்த்தரை துதிக்கும் போது, கர்த்தரை ஆராதிக்கும் போது
கர்த்தரை கைகளை தூக்கி ஆராதித்து உயர்த்தும் போது எந்த ஸ்தானத்திலும் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் வாக்கு மாறாதவர். இந்த சூழ்நிலையும் நீங்கள் கர்த்தரை துதித்து பாருங்கள். நீங்கள் உங்களுடைய நிலைமைகளையோ அது உங்களுடைய பலவீனங்களையோ உங்கள் சூழ்நிலைகளையோ நீங்கள் பார்க்காதிருங்கள். ஆண்டவர் உங்களை பலப்படுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நாம் துதிக்க துதிக்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராய் அவர் இருக்கிறார். ஆகையினாலே தொடர்ந்து இந்த விசுவாச போதனையிலே நீங்கள் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை காலை 7 மணி முதல் 7:30 மணி வரை நீங்கள் பார்க்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்போதும் தேவனை நாம் துதிக்க போகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக இந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே நம்மை போல பாடுகளை அனுபவித்த ஒவ்வொருவரும் அவரை ஆவியோடு பாடியிருக்கிறார்கள், கருத்தோடு பாடியிருக்கிறார்கள். தாவீது சொல்கிறான், கர்த்தருடைய மாட்சிமை பொருந்திய நாமம், மகத்துவம் நிறைந்த அந்த நாமத்தை நான் துதித்தேன் என்று சொல்லுகிறார். அதே போல் லேயாள் சிறுமைப்பட்டிருந்த நேரத்திலே, அவர் பலவீனப்பட்ட நேரத்திலே, ஒதுக்கப்பட்ட நேரத்திலே அவள் கர்த்தரை துதித்தாள். அப்போது கர்த்தர் அதிகமான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இதே போலதான் நீங்கள் ஒருவேளை கடனிலோ அல்லது வியாதியிலோ அல்லது பலவீனத்திலோ அல்லது மற்றால் ஒதுக்கப்பட்டிருந்த நிலைமையினாலும் நீங்கள் கர்த்தரை துதிங்கள். உள்ளத்திலே பரிசுத்த ஆலயத்திலே உங்களுடைய இதயத்திலிருந்து துதி எழும்பும்போது அதிலே சுத்தம் இருக்க வேண்டும், அதிலே பரிசுத்தம் இருக்க வேண்டும். அப்போது கர்த்தர் சுகந்த வாசனையை அவர் முகருகிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் மனுஷர்கள் முழுவதுமாக அழிக்கப்பட்டார்கள். ஆனாலும் நோவா தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் இருந்தபடினால் அவர் வைத்த துதியை, அவர் கொடுத்த அந்த துதி பலியை, அந்த சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். ஆகையினால் தேவனுடைய பிள்ளைகளே, முழு உள்ளத்தோடு ஆவியோடு கர்த்தரை துதியுங்கள், பரிசுத்த உள்ளத்தோடு கர்த்தரை துதியுங்கள், உங்கள் சிறுமையிலும் கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்த போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. சங்கீதம் 132 13 14 வசனத்தின்படியாக, இதை நான் விரும்பினபடினால் இங்கே வாசம் பண்ணுவேன், அவர் சீயோனை தெரிந்து கொண்டு இதிலே வாசமாய் இருக்க விரும்பினார் என்ற வார்த்தையின்படியாக ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஒவ்வொரு இல்லத்திலும் இந்த நேரத்திலே ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் கர்த்தருடைய துதி இறங்குவதாக. எல்லா சூழ்நிலைகளை மாற்ற வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. என்ன சூழ்நிலை கர்த்தரை துதித்தாலோ எங்களுக்கு முன்பாக இருக்கிற எரிகோ கோட்டைகளை தகர்க்க போதுமானவர், எங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா செங்கல்களையும் பிறக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருடைய மாட்சிமை பொருந்திய நாமம், மகத்துவம் நிறைந்த நாமத்தை தாவீது துதித்த போது ஒரு எளிய ஆட்டு மேய்ப்பனா இருந்த தாவீதை கர்த்தர் சிங்காசனத்தில் அமர பண்ணி ஆசீர்வதித்தது போல இந்த சூழ்நிலையில் கர்த்தரை துதிக்கிற பிள்ளைகளை, கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிற பிள்ளைகளை, என்ன காரியமாக இருந்தாலும் என்ன சூழ்நிலை இந்த ஆண்டவரே இந்த தேவச்செய்தி அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை இப்போது ஸ்தோத்திரம் பண்ணுகிற நேரத்திலே, கர்த்தரை துதிக்கிற நேரத்திலே கர்த்தர் விடுதலையை அனுப்புவீராக, அற்புதங்களை செய்வீராக, ஆச்சரியமான காரியங்களை நீர் நடப்பிக்கிறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் ஒன்று மாத்திரம் மகிமைப்படட்டும், பெரிய காரியங்களை செய்திடலாம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலும் உங்களை சந்தித்தது மிகவும் மகிழ்ச்சி. மீண்டுமாக அடுத்த வாரம் காலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை இந்த தேவ செய்தியை நீங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படும்படியாக உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு வாரமும் தேவன் கொடுக்கிற வார்த்தைகளை நீங்கள் இனி தொடர்ந்து கேட்டு ஆண்டவர்களாக வளரப்போகிறீர்கள். தொடர்ந்து தேவனுடைய துதியை நீங்கள் வீட்டில் ஏறெடுத்து கொண்டே இருங்கள். எங்கே இருந்தாலும் எந்த இடத்திலும் கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய ஊழியங்களுக்காகவும் நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆமென், ஆமென். God bless you. God bless you.